ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். நாட்டை மீளத் திறக்க சுகாதார பரிந்துரைகளை முன்வைக்குமாறு ஜனாதிபதி பணிப்பு. தனிமைப்படுத்தல் ஊரடங்கை அக்டோபர் 1 தளர்த்துவதற்கு தேவையான உரிய சுகாதார வழிகாட்டல்கள் அடங்கிய பரிந்துரைகளை முன்வைக்குமாறு ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போதைய தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு அக்டோபர் 1 அதிகாலை 4 மணிக்கு முடிவடைய உள்ள நிலையில் சுகாதார போக்குவரத்து மற்றும் ஏனைய பிரிவுகளினால் இந்த பரிந்துரைகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஊரடங்கு சட்டத்தினை மேலும் நீடிக்காமல் இருக்க அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்தார். மேலும் தற்போது நடைபெறும் சிறுவர்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணியில் இதுவரை எந்த சிக்கலும் பதிவாகவில்லை என ஹேமந்த் ஹேரத் குறிப்பிட்டார். இதற்கிடையில் ஊரடங்கு உத்தரவை நீக்குவதன் மூலம் நாட்டை மீண்டும் திறக்க சுகாதார பரிந்துரைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து விரிவான திட்டத்தை வகுக்க கொரோனா தடுப்பு செயலணி முடிவு செய்துள்ளது. யாழ் மாநகர சபை அமர்வில் தியாகி திலீபனுக்கு அஞ்சலி. யாழ் மாநகர சபை அமர்வில் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட அதேவேளை போலீசாரின் செயற்பாடுகளுக்கு எதிராக கண்டன தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபையின் மாதாந்த அமர்வு செவ்வாய்க்கிழமை மாநகர சபையின் முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சபையின் ஆரம்பத்தில் திலீபனுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அது மாத்திரமின்றி திலீபனின் நினைவிடத்தில் வைத்து கடந்த 23 யாழ் மாநகர சபை உறுப்பினர் ராஜீவ்காந்த் யாழ்ப்பாண போலீசாரினால் கைது செய்யப்பட்டமை மற்றும் ஏற்றப்பட்ட தீபத்தை காவல்துறையினர் காலால் தட்டிவிட்டமை உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற திலீபனின் அஞ்சலி நிகழ்வில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநகர சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கடற்தொழில் அமைச்சர் சந்திப்பு. சர்வதேச நாடுகளின் கடல் எல்லைக்குள் தவறுதலாக அல்லது சட்டவிரோதமாக நுழைகின்ற இலங்கையின் ஆழ்கடல் மீன்பிடி கலன்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவருக்கு கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெளிவுபடுத்தினார். மாளிகாவத்தையில் அமைந்துள்ள கடற்தொழில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் டெனிஸ் சைபி தலைமையிலான குழுவினருக்கும் கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா மற்றும் ராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர ஆகியோருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போதே மேற்குறிப்பிடப்பட்ட விடயம் தெளிவுபடுத்தப்பட்டது. இச்சந்திப்பின் போது ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இலங்கை கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி சென்று வெளிநாடுகளில் கைதாகின்ற சமயங்களில் குறித்த நாடுகளில் மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகள், பின்னர் அவர்கள் இலங்கைக்கு திரும்புகின்ற போது படகு உரிமையாளர்களுக்கு எதிராகவும் படகில் பணியாற்றிய தொழிலாளர்கள் மீதும் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகள் போன்றவை தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கேட்டறிந்து கொண்டார். இந்நிலையில் கடற்தொழில் அமைச்சினால் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஆழ்கடல் மீன்பிடி கலன்களுக்கு VMS கண்காணிப்பு கருவிகளை பொருத்தும் செயல்முறையை சுட்டிக்காட்டிய கடற்தொழில் அமைச்சர் குறித்த செயற்திட்டங்கள் நிறைவடைந்ததும் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இலங்கையின் பிறநாள் கலன்களை சிறப்பாக கண்காணிக்க முடியும் எனவும், இது தவிர மீன்பிடி தொடர்பான சர்வதேச நியமங்களுக்கு அமைய ஆழ்கடல் மீன்பிடி செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதும் மற்றும் மீன்பிடி கலன்களின் எண்ணிக்கையை வரையறை செய்வது தொடர்பாகவும் கடல் தொழில் அமைச்சு அவதானம் செலுத்தி வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுக்கு அமைச்சர் டாக்டர் தேவானந்தா எடுத்துரைத்தார். இச்சந்திப்பில் கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் இந்து ரத்நாயக்க, ராஜாங்க அமைச்சின் செயலாளர் ஜெயந்த சந்திரசோம, கடற்தொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கசந்த ககாவத்த மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கட்டுப்பாடுகளை குறைக்கும் வகையில் நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் அறிவுறுத்தல். அத்தியாவசியமற்ற பொருட்கள் மற்றும் கருவிகளுக்கு இதுவரை விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகளை முடிந்த அளவிற்கு குறைக்கும் வகையில் நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் புதன்கிழமை மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பொருட்கள் மற்றும் கருவிகளுக்கு இதுவரை விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக வர்த்தகர்களும் பொதுமக்களும் எதிர்கொண்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு கௌரவ பிரதமர் இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் அவர்கள் இது தொடர்பில் தீர்வை முன்வைக்க உள்ளார். உற்சவங்கள் மற்றும் விருந்துபசார நிகழ்வுகளுக்கு தடை, இரவு நேர ஊரடங்கு அமுல், விசேட அறிவிப்பு வெளியானது. நாடு வெள்ளிக்கிழமை முதல் திறக்கப்பட்டாலும் இரவு நேர ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அத்தியாவசியமற்ற எந்த ஒரு செயற்பாடுகளும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெள்ளி முதல் 15 வரை பதிவு திருமணங்களில் 10 பேர் மாத்திரமே கலந்து கொள்ள முடியும் எனவும் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உற்சவங்கள், கேளிக்கை நிகழ்வுகள் மற்றும் விருந்துபசார நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது போக்குவரத்து சேவைகளின் போது ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேலும் 58 பேர் கொரோனாவால் உயிரிழப்பு. இலங்கையில் மேலும் 58 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர்.
இதனை அடுத்து நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 12,964 அதிகரித்துள்ளது. இவர்களில் 31 பெண்களும் 27 ஆண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மேலும் 597 பேர் பூரண குணமடைந்து வெள்ளிக்கிழமை வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதனை அடுத்து நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,58,085 அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரையில் 5,17,377 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா முழுவதும் முழு அடைப்பு போராட்டம். சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்துக்கு விவசாயிகள் சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. வேளாண் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைத்ததன் ஓராண்டு தினத்தை முன்னிட்டே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. டெல்லியின் முக்கிய சாலைகள் அனைத்தும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளன. பெங்களூரில் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டத்தை தொடர்ந்து தனியார் பேருந்துகள், முச்சக்கர வண்டிகள் ஓடாது என்றும் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக பகிரப்படும் அணு ஆயுத தொழில்நுட்பம் குறித்து இந்தியா வலியுறுத்து. அணு ஆயுத மூலக்கூறுகள், அது தொடர்பான தொழில்நுட்பம் ஆகியவை சட்டவிரோதமாக பகிரப்படுவது குறித்து சர்வதேச சமூகம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. விரிவான அணு சோதனை தடை ஒப்பந்தம் குறித்து இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலாளர் கரிஸ்வர்தன ஸ்ரீங்லா இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்து தெரிவித்த அவர், அணு ஆயுதங்களின் வலையமைப்புகள், அதன் விநியோக முறை, மூலக்கூறுகள், தொழில்நுட்பம் ஆகியவை சட்டவிரோதமாக பகிரப்படுவது குறித்து சர்வதேச சமூகம் உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அணு ஆயுதமற்ற உலகம் என்ற இலக்கை அடைவதற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த ஆயுத கட்டுப்பாட்டு அமைப்பானது பாகிஸ்தானுடனான சீனாவின் அணுசக்தி ஒத்துழைப்பு, அணுசக்தி விநியோக குழுவுடன் முரண்படும் வகையில் உள்ளதாக அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏவுகணை பரிசோதனை வெற்றி. ஆகாஷ் பிரைம் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக DRDO அறிவித்துள்ளது. தரையிலிருந்து ஆளில்லா விமானங்களை தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை ஒடிசாவில் சந்திப்பூரில் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. ஆளில்லாத ட்ரோனை குறித்த ஏவுகணை தாக்கி அளித்ததாக DRDO தெரிவித்துள்ளது. மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு இந்த ஏவுகணையை உருவாக்கியுள்ளது. 13 இந்திய மாலுமிகள் இந்தோனேசியாவில் சிறைப்பிடிப்பு. கச்சா எண்ணெயை பிரித்தெடுப்பதற்கு பணம் செலுத்தாத காரணத்தினால் தமிழகத்தை சேர்ந்த மாலுமி உள்ளிட்ட 13 இந்திய மாலுமிகள் இந்தோனேசியாவில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து குறித்த மாலுமிகளை கம்போடியாவுக்கு நாடு கடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய அரசு தங்களை காக்க வேண்டும் என மாலுமிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கச்சா எண்ணெயை பிரித்தெடுப்பதில் கம்போடிய அரசுக்கும் அப்சரா என்ற எண்ணெய் நிறுவனத்திற்கும் இடையே பிரச்சினை நிலவி வருகின்றது. இந்நிலையில் MD என்ற இஸ்ரோவோலஸ் என்ற எண்ணெய் டேங்கர் கப்பல் ஊழியர்கள் கச்சா எண்ணெயை திருடியுள்ளதாக சர்வதேச காவல்துறையினர் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த எச்சரிக்கையை கம்போடிய அரசு பெற்றுள்ளது. இருப்பினும் 3 லட்சம் பீப்பாய் எண்ணெய் தங்களுக்கே சொந்தம் என கப்பல் நிறுவனம் கூறி வருகின்ற நிலையில் மேற்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லடாக் விவகாரம். சீனாவின் குற்றச்சாட்டை புறக்கணிக்கும் இந்தியா. கிழக்கு லடாக் பதட்டத்துக்கு இந்தியாதான் மூல காரணம் என சீனா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என இந்தியா தெரிவித்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி, சீனாவின் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது எனவும் இரு நாடுகளுக்கு இடையேயான அனைத்து ஒப்பந்தங்களையும் மதிக்காமல் கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் முந்தைய நிலையை தன்னிச்சையாக சீனா மாற்ற முயன்றதும் சீன பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகளுமே கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் அமைதியான சூழல் பாதிக்கப்பட்டமைக்கு முக்கிய காரணமாகும் என தெரிவித்தார். எல்லை பகுதியில் சீனா தொடர்ந்து ஏராளமான படைகளை குவித்து வந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலேயுமே இந்திய இராணுவம் எல்லையில் குவிக்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சைடஸ் கடீலா கொரோனா தடுப்பு மருந்து விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. இந்தியாவில் தடுப்பூசி இயக்கத்தில் சைடஸ் கடீலா கொரோனா தடுப்பு மருந்து விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய நலவாழ்வுத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். சைடஸ் கடீலா நிறுவனம் DNA அடிப்படையில் தயாரித்துள்ள கொரோனா தடுப்பு மருந்தை அவசர தேவைக்கு பயன்படுத்த இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகஸ்ட் மாதம் ஒப்புதல் அளித்தது. இந்த மருந்து ஊசி இல்லாமல் பயன்படுத்தப்படும். முதன்முறை மருந்தை பெற்றுக்கொண்ட பின்னர் 28வது நாளில் 2வது தவணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்துடன் 56வது நாளில் 3வது தவணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறித்த மருந்து சனிக்கிழமை, அதாவது இன்றிலிருந்து பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி
உலகச் செய்திகள். கோவிட் பெருந்தொற்றினால் பிரான்சில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 70 லட்சத்தை நெருங்குகின்றது. பிரான்சில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 70 லட்சத்தை நெருங்குகின்றது. அண்மைய உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி பிரான்சில் 69,94,319 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகளவில் கோவிட் தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 7வது நாடாக விளங்கும் பிரான்சில் இதுவரை 1,16,463 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தொற்றினால் 4,706 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 14 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 1,54,811 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 1,609 பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து 67,23,045 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஜெர்மனி தேர்தல், மத்திய இடதுசாரி சமூக ஜனநாயகவாதிகள் கட்சி வெற்றி. ஜெர்மனி கூட்டாட்சி தேர்தலில் மத்திய இடது சமூக ஜனநாயகவாதிகள் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மத்திய இடது சமூக ஜனநாயகவாதிகள் கட்சி 25.7% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. இதேபோல ஆளும் கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றிய கட்சி 24.1% வாக்குகளை பெற்று 2வது இடத்தை பெற்றுள்ளது. பசுமை கட்சியினர் தங்கள் கட்சி வரலாற்றில் சிறந்த முடிவை அடைந்தனர். 14.8% வாக்குகளுடன் 3வது இடத்தில் உள்ளனர். எனினும் அரசாங்கத்தை அமைக்க இப்போது ஒரு கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும். ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மைக்கு 3 கட்சிகள் தேவைப்படுவதால் கூட்டணி பேச்சுவார்த்தை நீளமானதாக மற்றும் கடினமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் ஜெர்மனியின் அடுத்த தலைவர் யார் என்பதை அறிய சில வாரங்கள் வரை ஆகலாம் என்று நம்பப்படுகிறது. தங்களுக்கு ஆட்சி அமைக்க முழு ஆதரவு கிடைத்துள்ளது என்று மத்திய இடது சமூக ஜனநாயகவாதிகள் கட்சியின் ஓலாஃப் சோல்ஸ் கூறியுள்ளார். அத்துடன் தேசம் மாற்றத்திற்காக வாக்களித்ததாகவும் அடுத்த அரசாங்கத்தை உருவாக்கி வழிநடத்த தயாராக உள்ளோம், ஜெர்மனிக்கு ஒரு நல்ல நடைமுறை அரசாங்கத்தை உருவாக்கும் வேலையை தொடங்கியுள்ளோம் என கூறினர். ஜெர்மனியில் அங்கலா மேர்க்கலுக்கு பிறகு நாட்டின் தலைமை பதவிக்கு யார் வருவார் என்பதில் கடும் போட்டி நிலவிய நிலையில் கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஆர்மின் லேசட் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் கோவிட் தொற்றினால் 3 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிப்பு. தென்கொரியாவில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் மொத்தமாக 3 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்மைய உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி தென்கொரியாவில் 3,01,172 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகளவில் கோவிட் தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 78வது நாடாக விளங்கும் தென்கொரியாவில் இதுவரை 2,450 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தொற்றினால் 2,770 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 30,582 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 320 பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து மொத்தமாக 2,68,140 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். வடக்கு அயர்லாந்தில் உட்புற வணிக பகுதிகளில் சமூக தொலைதூர விதிகளை பின்பற்றுவது குறித்து ஆலோசனை. வடக்கு அயர்லாந்தில் உட்புற வணிக பகுதிகளில் சமூக தொலைதூர விதிகளை பின்பற்றுவது குறித்து நிர்வாகிகள் திங்கட்கிழமை விவாதித்துள்ளனர். வடக்கு அயர்லாந்தின் பல உட்புற வளாகங்களில் குறைந்தபட்சம் 1 மீட்டர் சமூக இடைவெளி சட்டபூர்வ தேவையாக உள்ளது. இந்த விதி உட்புற கடைகள், உணவகங்கள், பப்கள், அருந்தகங்கள், கொட்டல்கள் மற்றும் சினிமாக்கள், திரையரங்குகள் மற்றும் பார்வையாளர் இடங்கள் போன்ற பொழுதுபோக்கு இடங்களுக்கு பொருந்தும். ஆனால் வர்த்தகத்தை பாதிக்கும் என்பதால் சட்டத்தை தளர்த்துமாறு வணிக குழுக்கள் கேட்டுள்ளன. விருந்தோம்பல் வணிகங்கள் சமூக தொலைதூர விதிகளை கடைபிடிப்பதற்கான குறைவான வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதாவது டிக்கெட் விற்பனையிலிருந்து வருவாய் குறைவு. சமூக தொலைதூர விதிகள் பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் வேறுபடுகின்றன. வடக்கு அயர்லாந்து தற்போது கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்துகிறது. ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத நிலைகள் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்துவதற்கு தாலிபான்களின் அனுமதி தேவையில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆப்கான் போரில் ஈடுபட்ட நாடுகள் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தாலிபான்கள் வலியுறுத்திய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க முப்படைகளின் தலைமையகமான பென்டகனின் செய்தி தொடர்பாளர் ஜோன் கிர்பி கூறுகையில், பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் உரிமை அமெரிக்காவுக்கு உள்ளது. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இதுவரை ஆப்கானிஸ்தானில் வான்வழி தாக்குதல் நடத்த எங்களுக்கு தாலிபான்களின் அனுமதி தேவைப்படவில்லை. இனி வரும் காலங்களிலும் ஆப்கான் வான் எல்லையை பயன்படுத்தி பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கு தாலிபான்களிடமிருந்து நாங்கள் அனுமதி பெற தேவையில்லை என கூறினர். பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்கு தாலிபான்களிடமிருந்து தாங்கள் அனுமதி பெற தேவையில்லை என கூறினர். இதனிடையே ஆப்கானிஸ்தானின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று தாலிபான்கள் எச்சரித்துள்ளன. அது மட்டும் அல்லாமல் காபூல் விமான நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டதாகவும் முன்பு போல அனைத்து விமானங்களையும் இயக்க விமான நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் தாலிபான் வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஆண்டு இறுதிக்குள் சர்வதேச எல்லையை திறக்க தயாராகும் ஆஸ்திரேலியா. இந்த ஆண்டின் இறுதிக்குள் தங்களது நாடு சர்வதேச எல்லையை திறக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார்.
16 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மக்கள் தொகையில் 80% பேர் முழுமையாக தடுப்பூசி போடப்படும் போது வெளிநாட்டு பயணங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை தளர்த்த ஆஸ்திரேலிய அரசாங்கங்கள் ஒப்புக்கொண்டன. இது குறித்து பிரதமர் மேலும் கூறுகையில், முதற்கட்டமாக ஆஸ்திரேலியர்களை வெளியேற அனுமதிக்கப்படும். முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் வீடு திரும்ப வேண்டும். இது ஆண்டின் இறுதிக்குள் நடக்கும். அதற்கு முன்பே இது நடக்கலாம் என கூறினர். ஆஸ்திரேலியாவின் மிகவும் பிரபலமான மாநிலத்தில் உள்ள 90%க்கும் அதிகமான வயதுடையவர்கள் மற்றும் நாட்டின் COVID-19 தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நியூ சவுத் வேல்ஸ் நவம்பர் இறுதிக்குள் தடுப்பூசி போடப்படும் என்று முதல்வர் கிளாடிஸ் பெரெஜிக்லியன் கூறினார். இதேபோல சிட்னியில் முடக்கநிலை கட்டுப்பாடுகள் அக்டோபர் 11ஆம் தேதிக்கு பிறகு தளர்த்தப்படும். மாநில மக்கள் தொகையில் 70% பேர் இரண்டாவது தடுப்பூசியை பெற்ற பிறகு இது நடக்கும். அத்துடன் ஆஸ்திரேலியாவில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக மூடப்பட்ட உள்நாட்டு எல்லைகளை கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் மீண்டும் திறக்க வேண்டும் என மாகாண மற்றும் பிராந்திய தலைவர்களை பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மீன்பிடி அனுமதி குறித்து பிரான்ஸ் பிரித்தானியாவிற்கு இடையில் முறுகல். பிரெக்சிட் ஒப்பந்தத்திற்கு பிந்தைய மீன்பிடி உரிமைகள் தொடர்பாக பிரித்தானியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையில் மீண்டும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. தனது கடற்பரப்பில் மீன்பிடிக்க 47 விண்ணப்பங்களில் வெறும் 12 சிறிய கப்பல்களுக்கு மட்டுமே உரிமங்கள் வழங்கியுள்ளது. இந்நிலையில் மீன்பிடி விவகாரம் அரசியல் நோக்கங்களுக்காக பிணை கைதிகள் போன்று நடத்தக்கூடாது என்று பிரான்ஸ் கடற்துறை அமைச்சர் அன்னிங் ஜிரார்டின் கூறியுள்ளார். இருப்பினும் மீதமுள்ள விண்ணப்பங்கள் குறித்து தொடர்ந்தும் பரிசீலித்து வருவதாக இங்கிலாந்து செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு ஜப்பான் தீர்மானம். கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள அவசரகால கட்டுப்பாடுகள் நீக்குவதற்கு ஜப்பான் தீர்மானித்துள்ளது. தொற்றின் தாக்கம் குறைவடைந்து வருவதால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜப்பானிய பிரதமர் யோஷிஹிடே சுகா அறிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்பதனால் அமலில் இருந்த கட்டுப்பாடுகள் கட்டம் கட்டமாக தளர்த்தப்படும் என குறிப்பிட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் அமலில் உள்ள கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் போது மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் ஜப்பானிய பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆகஸ்ட் நடுப்பகுதியில் தொற்று நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்த போதும் சமீபத்திய வாரங்களில் அந்த எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் மக்கள் தொகையில் சுமார் 60% தற்போது முழுமையாக தடுப்பூசி செலுத்தியுள்ள நிலையில் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் மர்ம நபர்களின் துப்பாக்கிச் சூட்டில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. நைஜீரியாவின் வடமேற்கே உள்ள கடூனா பகுதியில் மர்ம நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 40க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் சில வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் 7 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக தகவலறிந்த படையினர் சம்பவ பிரதேசத்துக்கு சென்று பதில் தாக்குதல் நடத்தி அக்குழுவினரை விரட்டியுள்ளனர். இதன் பின்னர் தீப்பெட்டி எரிந்து கொண்டிருந்த 3 வீடுகளில் தீயணைக்கப்பட்டதுடன் அவ்வீடுகளிலிருந்து 6 பேர் மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில மாதங்களாக நைஜீரியாவில் துப்பாக்கி ஏந்திய சில மர்ம நபர்கள் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டில் கொள்ளைக்காரர்கள் என அழைக்கப்படும் கிரிமினல் கும்பல்கள் கிராமங்களை கொள்ளையடித்து கால்நடைகளை திருடி கடத்தல்களை நடத்தி வருகின்றன. இந்த ஆண்டு இந்த கும்பல்கள் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை குறிவைத்து 1400க்கும் மேற்பட்ட மாணவர்களை கடத்தியதாக யுனிசெப் தெரிவித்துள்ளது. அடுத்த பிரதமராகும் போட்டியில் பூமியோ கிசிடா வெற்றி. முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பூமியோ கிசிடா ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைமைக்கான தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டின் அடுத்த பிரதமராக உள்ளார். 2020 பதவியேற்று ஒரு வருடம் மட்டுமே பணியாற்றிய பின்னர் பதவி விலகும் கட்சித் தலைவர் பிரதமர் யோஷிஹிடே சுகாவை கிசிடா இந்த வெற்றியின் மூலம் மாற்றுவார். பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகார அமைச்சர் பதவிகளை வகித்த பிரபல தடுப்பூசி அமைச்சரான டாரோ கோனோவை தோற்கடிக்க கிசிடா புதன்கிழமை நடைபெற்ற போட்டியில் 257 வாக்குகளை பெற்றார். புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான பாராளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பிரித்தானியாவில் பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை ஆயத்த நிலையில் இராணுவம். பிரித்தானியாவில் பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டு இராணுவம் ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கனரக வாகன ஓட்டுநர்கள் போதுமான எண்ணிக்கையில் இல்லாததால் எரிபொருள் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அவசரமாக பெட்ரோலை வாங்க பொதுமக்கள் முயற்சி செய்கின்றமை காரணமாக பெட்ரோல் நிலையங்களுக்கு வெளியே வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. அதை அடுத்து இராணுவ கனரக வாகன ஓட்டுநர்கள் ஆயத்த நிலையில் இருப்பதாகவும் தேவைப்பட்டால் எரிபொருள் விநியோகத்தை சீர் செய்ய அவர்கள் பணியமர்த்தப்படுவர் என்றும் கூறப்பட்டது. மேலும் வெளிநாட்டு ஓட்டுநர்களுக்கு குறுகிய காலத்திற்கு விசா தள்ளுபடி செய்யப்படும் என்றும் பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்தது. இதற்கிடையில் செல், பிபி, எஸ்ஓ ஆகிய எரிபொருள் நிறுவனங்கள் பிரிட்டனில் போதுமான அளவு பெட்ரோல் டீசல் உள்ளதாக வலியுறுத்தியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் 2500 வீரர்களை வைக்குமாறு பைடனுக்கு அறிவுறுத்தல். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க துருப்புகளை தொடர்ந்து வைத்திருக்குமாறு ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதாக அமெரிக்க உயர் ராணுவ தலைவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் ஆப்கானிஸ்தானின் காபூல் விமான நிலையத்திலிருந்து மக்களை அவசரமாக வெளியேற்றியமை குறித்து நடத்தப்பட்டுள்ள விசாரணையிலேயே அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர்.
அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சுமார் 6 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் 2500 வீரர்களை ஆப்கானிஸ்தானில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தியதாக ஜெனரல் மார்க் மில்லி, ஜெனரல் பிராங்க் மெக்கன்சி ஆகிய இருவரும் கூறினர். ஆனால் அவ்வாறு ஆலோசனை பெற்றதாக தமக்கு நினைவு இல்லை என ஜனாதிபதி ஜோ பைடன் குறிப்பிட்டார். மேலும் அவருக்கு மாறுபட்ட ஆலோசனை வழங்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் தெரிவித்துள்ளார். திரும்பப் பெறும் நடவடிக்கையின் போது தற்கொலை தாக்குதலில் 182 பேர் கொல்லப்பட்டனர். ஆகஸ்ட் 26 அன்று 13 அமெரிக்க பணியாளர்கள் மற்றும் 169 ஆப்கானியர்கள் விமான நிலைய வாயிலில் கொல்லப்பட்டனர். தடுப்பூசிக்கு எதிரான அனைத்து தவறான தகவல்களையும் நீக்குகிறது யூடியூப். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்களுக்கு செலுத்துவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தடுப்பூசிகளையும் பற்றி தவறான தகவல்களை பரப்பும் உள்ளடக்கத்தை நீக்குவதாக யூடியூப் மீண்டும் அறிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் ஆபத்தானவை மற்றும் ஆட்டிசம், புற்றுநோய் அல்லது கருவுறாமை ஆகியவற்றை ஏற்படுத்தும் காணொளிகள் அகற்றப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் தடுப்பூசி போடுவதில் மக்கள் சந்தேகம் கொள்வதற்கு சமூக ஊடக தளங்கள் பெரும்பாலும் பொறுப்பாகும் என்றும் இந்த பிரச்சனையை தீர்க்குமாறும் வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் கூகுளுக்கு சொந்தமான யூடியூப் கடந்த ஆண்டு முதல் கொரோனா தடுப்பூசிகளை பற்றி தவறான தகவல்களை பரப்பும் உள்ளடக்கத்திற்கு தடை விதித்த போது 1,30,000 காணொளிகள் அதன் தளத்திலிருந்து அகற்றப்பட்டதாக கூறியது. இதேவேளை தடுப்பூசிகள் தொடர்பான தனிப்பட்ட சாட்சியங்கள், தடுப்பூசி கொள்கைகள் பற்றிய உள்ளடக்கம், புதிய தடுப்பூசி சோதனைகள் மற்றும் தடுப்பூசி வெற்றி அல்லது தோல்விகள் பற்றிய வரலாற்று காணொளிகள் தளத்தில் இருக்க அனுமதிக்கப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆளில்லா விமான தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டால் அமெரிக்கா மோசமான விளைவுகளை சந்திக்கும் தலிபான்கள். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா ஆளில்லா விமான தாக்குதல்களை முன்னெடுத்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என தலிபான்கள் எச்சரித்துள்ளனர். முன்னதாக ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத நிலைகள் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்துவதற்கு தலிபான்களின் அனுமதி தேவையில்லை என அமெரிக்க முப்படைகளின் தலைமையகமான பென்டகனின் செய்தி தொடர்பாளர் ஜோன் கிர்பி கூறியிருந்த நிலையில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபீஹுல்லா முஜாஹித் கூறுகையில், ஆப்கானிஸ்தானின் வான்வழி அமெரிக்க ஆளில்லா விமானங்களால் ஆக்கிரமிக்கப்படுவதால் அனைத்து சர்வதேச உரிமைகள், சட்டம் மற்றும் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய அமீரகம் மீதான உறுதிப்பாட்டை அமெரிக்கா மீறுவதை சமீபத்தில் பார்த்தோம். இந்த மீறல்கள் சரி செய்யப்பட வேண்டும் மற்றும் தடுக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் மோசமான எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என கூறினர். நெதர்லாந்தில் கோவிட் தொற்றினால் 2 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிப்பு. நெதர்லாந்தில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் மொத்தமாக 2 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்மைய உத்தியோகபூர்வ புள்ளிவிவரங்களின்படி நெதர்லாந்தில் 2,347 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகளவில் கோவிட் தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 22வது நாடாக விளங்கும் நெதர்லாந்தில் இதுவரை 18,168 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தொற்றினால் 1,755 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 6 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 62,598 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 155 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து 19,20,581 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தாய்லாந்தில் வெள்ளம், குறைந்தது 7 பேர் உயிரிழப்பு, ஒருவரை காணவில்லை. தாய்லாந்தின் வெப்பமண்டல சூறாவளிகளால் ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது 7 பேர் உயிரிழந்துள்ளதோடு ஒருவரை காணவில்லை. செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் நாட்டின் 76 மாநிலங்களில் முக்கியமாக மத்திய மற்றும் வடகிழக்கில் 6,335 நகராட்சிகளில் வெள்ளம் புகுந்து 2,27,470 குடும்பங்களை பாதித்துள்ளது. 2011ஆம் ஆண்டில் கடுமையான வெள்ளம் மீண்டும் நிகழும் என்ற அச்சத்திற்கு பதிலளிக்கும் விதமாக நாட்டின் பெரும்பகுதி மற்றும் அதன் தலைநகரான பாங்காக்கில் வெள்ளம் சூழ்ந்தது. வானிலை ஆய்வு மையம் வியாழக்கிழமை மழை நிலவரப்படி தற்போதைய நிலைமை 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட வித்தியாசமானது என்று கூறியது. 2011ஆம் ஆண்டு வெள்ளம் நாட்டின் சமீபத்திய வரலாற்றில் மிக மோசமான ஒன்றாகும். இது 815 பேரை கொன்றதோடு மற்றும் பல பில்லியன் டாலர்கள் செலவாகும். தாய்லாந்தில் மே முதல் அக்டோபர் வரையிலான மழை காலங்களில் வெள்ளம் ஏற்படுவது வழக்கம். ஆனால் வெப்பமண்டல பருவமழை சில பகுதிகளில் நீடிக்கும். தாய்வான் வான் பாதுகாப்பு மண்டலத்தில் அத்துமீறி நுழைந்த 38 சீன இராணுவ ஜெட் விமானங்கள். தாய்வான் வான் பாதுகாப்பு மண்டலத்தில் 38 சீன இராணுவ ஜெட் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது இன்று வரை பெய்ஜிங்கின் மிகப்பெரிய ஊடுருவல் என விவரிக்கப்படுகின்றது. அணுசக்தி திறன் கொண்ட வெடிகுண்டுகள் தாங்கும் விமானம் உட்பட பல போர் விமானங்கள் தங்களது வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்தில் 2 முறை நுழைந்தது என்று பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த தாய்வான் அதன் ஜெட் விமானங்கள் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை நிலைநிறுத்தியது. சீனா ஜனநாயக தாய்வானை பிரிந்த மாகாணமாக பார்க்கிறது. ஆனால் தாய்வான் தன்னை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக பார்க்கிறது. தாய்வான் தீவு அருகே சீனாவின் விமானப்படையின் தொடர்ச்சியான பணிகள் குறித்து 1 வருடத்திற்கு மேலாக புகார் அளித்து வருகிறது.
இதுகுறித்து தாய்வான் பிரதமர் சூசெங் சாங் கூறுகையில், சீனா இராணுவ ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ளது, இது பிராந்திய அமைதியை சேதப்படுத்தும் என கூறினார். பெய்ஜிங்கில் உள்ள அரசாங்கம் சீன மக்கள் குடியரசு நிறுவப்பட்டு 72 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதுவரை பொது கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை அதே பகுதியில் 13 PLA விமானங்கள் இரண்டாவது முறையாக தாய்வான் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே நீரின் மேல் பறந்தது. ரோமேனியா மருத்துவமனை தீ விபத்து, குறைந்தது 9 பேர் உயிரிழப்பு. ரோமேனியாவில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு வருடத்துக்கும் குறைவான காலத்தில் நாட்டில் சுகாதார வசதிகளில் நடந்த 3வது கொடிய சம்பவம் இதுவாகும். தென்கிழக்கு துறைமுக நகரமான கான்சண்டாவில் உள்ள மருத்துவமனையில் வெள்ளிக்கிழமை காலை 11 மணியளவில் இந்த தீ சம்பவம் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் கடுமையான போராட்டத்திற்கு மத்தியில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்து கூடுதல் தீயணைப்பு குழுக்களை வரவழைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. மருத்துவமனையின் கீழ் மட்டத்திலிருந்து நோயாளிகள் ஜன்னல்களிலிருந்து குதிப்பதையும் தீயணைப்பு வீரர்கள் மக்களை வெளியே கொண்டு செல்வதையும் காணொலி காட்சிகள் காட்டின. தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து 10 பேர் உட்பட 113 நோயாளிகள் தீ விபத்து ஏற்பட்ட போது மருத்துவமனையில் இருந்ததாக இடைக்கால சுகாதார அமைச்சர் செசெக் அட்டிலா கூறினார். தப்பி பிழைத்த அனைவரும் இப்போது வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஜனாதிபதி கிளாஸ் ஜஹன்னிஸ் ஒரு அறிக்கையில், சோகத்தில் நான் அதிர்ச்சி அடைகிறேன் என்றும் இது ரோமேனியாவின் சுகாதார அமைப்பின் உள்கட்டமைப்பு இல்லாததை உறுதிப்படுத்துகிறது என்றும் கூறினார். 19 மில்லியன் மக்களை கொண்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடான ரோமேனியா கடந்த 12 மாதங்களில் மற்ற 2 கொடிய மருத்துவமனை தீ சம்பவங்களை அனுபவித்துள்ளது. இது தொற்று நோயின் பின்னணியில் அதன் சுகாதார வசதிகள் பற்றிய கவலைகளை எழுப்பியுள்ளது. ஜனவரியில் தலைநகர் புக்கரெஸ்டில் உள்ள கோவிட்-19 மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 நோயாளிகள் கொல்லப்பட்டனர். 2 மாதங்களுக்கு முன்பு வடகிழக்கு பியாட்ரா நியாம் கவுண்டி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் இறந்தனர். 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. விளையாட்டுச் செய்திகள். ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் 100வது வெற்றியை பதிவு செய்தார் ஹாமில்டன். ஃபார்முலா 1 கார் பந்தயத்தின் ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் சுற்றில் மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான லீவிஸ் ஹாமில்டன் முதலிடம் பிடித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஃபார்முலா 1 கார் பந்தயம் 23 சுற்றுகளாக நடைபெறும். ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு நாடுகளில் நடைபெறும். இதன்படி நடப்பு ஆண்டின் 15வது சுற்றான ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் சோச்சி சர்வதேச ஓடுதளத்தில் நடைபெற்றது. இதில் 309.745 கிலோமீட்டர் பந்தய தூரத்தை நோக்கி 10 அணிகளைச் சேர்ந்த 20 வீரர்கள் காரில் சீறி பாய்ந்தனர். இதில் மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான லீவிஸ் ஹாமில்டன் பந்தய தூரத்தை 1 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் 41.001 வினாடிகளில் இலக்கை கடந்து முதலிடத்தை பிடித்தார். இதற்காக அவருக்கு 25 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இது ஹாமில்டனின் 100வது வெற்றியாகும். அவரை விட 53.271 வினாடிகள் பின்தங்கிய நிலையில் பந்தய தூரத்தை கடந்த ரெட்புல் அணியின் மேக்ஸ் வெஸ்டர்பேன் 2வது இடத்தை பெற்றார். அத்தோடு அவர் 2ஆம் இடத்திற்கான 18 புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டார். 62.475 வினாடிகள் பின்தங்கிய நிலையில் பந்தய தூரத்தை கடந்த பெராரி அணியின் வீரரான கார்லோஸ் சைன்ஸ் 3வது இடத்தை பிடித்தார். அதற்கு அவருக்கு 15 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இதுவரை நடைபெற்று முடிந்துள்ள 15 சுற்றுகளின் முடிவில் மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான லீவிஸ் ஹாமில்டன் 5 வெற்றிகளுடன் 246.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ரெட்புல் அணியின் மேக்ஸ் வெஸ்டர்பேன் 7 வெற்றிகளுடன் 244.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான வால்ரி போட்டாஸ் 151 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். அடுத்த 16வது சுற்றான துர்கிஸ் கிராண்ட் பிரிக்ஸ் எதிர்வரும் அக்டோபர் 10ஆம் தேதி இஸ்தான்புல் சர்வதேச ஓடுதளத்தில் நடைபெற உள்ளது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து இங்கிலாந்து வீரர் மொயின் அலி ஓய்வு. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் சகலதுறை வீரரான மொயின் அலி ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 34 வயதான மொயின் அலி தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடி வரும் நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டு இலங்கை கிரிக்கெட் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான மொயின் அலி இதுவரை 64 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளார். அவர் 5 சதங்கள் மற்றும் 14 அரை சதங்கள் அடங்கலாக 2914 ஓட்டங்களை குவித்துள்ளார். அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை 155 ஆகும். சராசரி 28.29 ஆகும். கடந்த 2016ஆம் ஆண்டு மட்டும் அவர் 4 சதங்கள் அடித்தார். இது தவிர இடதுகை சுழற்பந்து வீச்சாளரான மொயின் அலி 195 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். ஒரு போட்டியில் 112 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 10 விக்கெட்டுகளை வீழ்த்தியதே அவரது சிறந்த பந்து வீச்சாகும். சராசரி 36.66 ஆகும்.
ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி. IPL T20 தொடரின் 40வது லீக் போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதின. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 164 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக சஞ்சு சாம்சன் 82 ஓட்டங்களையும் ஜெய்ஸ்வால் 36 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். சன்ரைஸ் ஹைதராபாத் அணியின் பந்துவீச்சில் ஹவுல் 2 விக்கெட்டுகளையும் சந்தீப் சர்மா, புவனேஸ்வர் குமார் மற்றும் ரஷித் கான் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 164 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 18.3 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. இதனால் ஹைதராபாத் அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக ஜெசன் ரோய் 60 ஓட்டங்களையும் கேல் வில்லியம்சன் ஆட்டமிழக்காது 51 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். ராஜஸ்தான் அணியின் பந்துவீச்சில் முஸ்தபிசுர் ரஹ்மான், மஹிபல் லோரர் மற்றும் சேப்டன் சக்ரியா ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக 42 பந்துகளில் ஒரு சிக்ஸர் 8 பவுண்டரிகள் அடங்கலாக 60 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட ஜேசன் ரோய் தெரிவு செய்யப்பட்டார். பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் பதவியிலிருந்து வசீம் கான் ராஜினாமா. பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையில் பிரதான நிறைவேற்று பணிப்பாளராக இருந்த வசீம் கான் அந்த பதவியிலிருந்து விலகியுள்ளார். புதன்கிழமை காலை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த ராஜினாமாவை உறுதிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவராக ரமீஸ் ராஜா இந்த மாத தொடக்கத்தில் பொறுப்பேற்ற நிலையில் இந்த ராஜினாமா இடம்பெற்றுள்ளது. இம்ரான் கானின் கட்டளையின் கீழ் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் உயர்மட்ட பதவிக்கு ரமீஸ் நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அணியின் தலைமை பயிற்சியாளர் மற்றும் பந்துவீச்சு பயிற்சியாளர் மிஸ்பா உல் ஹக் மற்றும் வக்கார் யூனிஸ் ஆகியோர் ராஜினாமா செய்தனர். IPL T20 தொடரின் 44வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் நடப்பு IPL தொடரில் முதல் அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சர்ஜாவில் வியாழக்கிழமை நடைபெற்ற இப்போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பல பரீட்சை நடத்தின. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 134 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக சஹா 44 ஓட்டங்களையும் அபிஷேக் சர்மா மற்றும் அப்துல் சமாட் ஆகியோர் தலா 18 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். சென்னை அணியின் பந்து வீச்சில் ஹெசில்வுட் 3 விக்கெட்டுகளையும் பிராவோ 2 விக்கெட்டுகளையும் தாகூர் மற்றும் ஜடேஜா ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 135 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 19.4 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. இதனால் சென்னை அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக ருத்துராஜ் ஜெய்க்வாட் 45 ஓட்டங்களையும் டூப்ளேசிஸ் 41 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். ஹைதராபாத் அணியின் பந்து வீச்சில் ஜேசன் ஹோல்டர் 3 விக்கெட்டுகளையும் ரஷித் கான் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஹெசில்வுட் தெரிவு செய்யப்பட்டார். 2021 இந்தியன் பிரீமியர் லீக் தொடரிலிருந்து விலகுவதாக கரீபியன் புயல் கிறிஸ் கெயில் திடீரென அறிவித்துள்ளார். பஞ்சாப் கிங்ஸ் அணியும் இந்த தகவலை வியாழக்கிழமை பிற்பகுதியில் உறுதிப்படுத்தியுள்ளது. எதிர்வரும் T20 உலகக்கிண்ண தொடருக்காக மேற்கிந்திய தீவுகள் அணியில் ஆட தன்னை புத்துணர்வாக வைத்துக் கொள்ள IPL சூழலில் இருந்து விடுபடுவதாக கிறிஸ் கெயில் அறிவித்துள்ளார். T20 உலகக்கிண்ணத்துக்காக மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் இணையும் வரை அவர் துபாயில் தங்கியிருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இவ்வாரத்திற்கான வேரம் ஒரு வேலம் நிறைவுக்கு வருகின்றது. இத்துணை நிறமன் நிகழ்வுடன் இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை அன்புள்ள சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு வேரம் ஒரு வேலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.